குவைத்ல 49 தொழிலாளர்கள் அவங்களோட கனவுகளோட சேர்ந்து கருகி போயிட்டாங்க. அவங்க குடும்பங்களோட கதறல் காத்துல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒருத்தரோட இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாதது. அதுவும் இந்த மாதிரி எதிர்பாராத துயரங்கள் அந்த குடும்பங்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துயரமான கதை இருக்கு. இந்த துயரத்தை தவிர்த்திருக்கலாம் ஒருத்தர் சரியா இருந்திருந்தா. அவர் பேர் கேஜி அப்ரஹாம். குவைத்ல இருக்க NBTC குரூப்போட MD. இவருதான் அந்த தொழிலாளர்கள் தங்கி இருந்த பில்டிங்க லீஸுக்கு எடுத்து அங்க தொழிலாளர்களை தங்க வச்சிருக்கார். இப்படி பில்டிங்ஸ் லீஸுக்கு எடுத்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்குவதற்கு வசதி செய்து தரும் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள். பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பேரை குறுகிய இடங்கள்ல தங்க வச்சு காசு பாக்குறாங்க. இதுக்கு பேரு லேபர் கேம்ப்ஸ். குவைத்ல சட்டங்கள் கடுமையா இருந்தாலும் கூடவே லஞ்சம் வாங்குறவங்களும் இருக்கிறதால இந்த மாதிரி ஆட்கள் அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த லேபர் கேம்ப்ல பங்கர் பெட்ஸ் கொடுக்கப்படுறதாகவும் அதனால குறுகிய இடத்துல நிறைய பேரை தங்க வைக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பில்டிங்ஸ்ல ஜன்னல்கள் பெருசா இருக்காது. ஒரு பெரிய ஸ்பேஸ சின்ன சின்ன ரூமா டிவைட் பண்றதுக்கு மரத்தாலான தடுப்புகளை யூஸ் பண்றதும் சமையல் செய்யும் இடங்கள்ல யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர்ஸும் இந்த விபத்தோட கோரத்தை அதிகப்படுத்தி இருக்கு. 18-19 நூற்றாண்டுகள்ல ஐரோப்பிய தொழிலாளர் குடியிருப்புகள் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமை பல நூற்றாண்டுகள் கடந்தும் உலகத்துல நிறைய இடங்கள்ல நீடிக்கிறது. எவ்வளவு வருத்தமான விஷயம். இதுக்கெல்லாம் அந்த லேபர் கேம்ப்ஸ் கான்ட்ராக்டர்ஸோட பணத்தாசை தானே காரணம். தீ தடுப்பு உபகரணங்களோ அதை கையாளுவதற்கும் அல்லது இது போன்ற ஆக்சிடென்ட்ஸ் நடந்தா அதை எதிர்கொள்வதற்குமான ட்ரைனிங் எதுவும் யாருக்கும் கொடுக்கப்படல. அதனாலதான் இத்தனை உயிர்கள் போயிருக்கு. சரி, இப்படி நடக்கிறது இதுதான் முதன்முறையா அப்படின்னு கேட்டா இல்ல. 2018 இதே மாதிரி ஒரு தீ விபத்துல அல் அகமதின்ற இடத்துல 5 தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க. அப்பவும் இந்த மாதிரி அதிகப்படியான தொழிலாளர்கள் குறுகிய இடத்துல தங்க வைக்கப்பட்டதும் ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் எதுவும் இல்லாததும் தான் அந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ அதுல இருந்தும் பாடம் கத்துக்கல. காம்பன்சேஷன் கொடுத்து வாய் அடைச்சிட்டு மறுபடியும் அதையே தொடர்கதையா பண்றதாலதான் இன்னைக்கு 49 பேர் பலியா இருக்காங்க. 2012 டோஹால இருக்க கத்தார்ல 11 பேர், 2015 சவுதி அரேபியால இருக்க ரியாத்ல 10 பேர், 2016 UAE இருக்க அபுதாபில 2 பேர், 2020 மறுபடியும் டோஹால பல பேர் இதே மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்ல இறந்து போயிருக்காங்க. சரி, இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? 2004 வரைக்குமான ப்ரொடெக்டர் ஜெனரல் ஆஃப் எமிகிரன்ட்ஸ் என்ற அமைப்பு இந்தியால இருந்துச்சு. இது லேபர் மினிஸ்டருக்கு கீழே வரும். ஆனா 2004 UPA கவர்மெண்ட் வந்த அப்புறம் இந்த ப்ரொடெக்டர் ஜெனரல் ஆஃப் எமிகிரன்ட்ஸ MOIA மினிஸ்ட்ரி ஆஃப் ஓவர்சீஸ் இந்தியன் அஃபேர்ஸ்க்கு கீழே கொண்டு வந்து இது எல்லாத்தையுமே MEA அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கூட இணைச்சிட்டாங்க. 2014 அப்புறம் வெளிநாட்டுல இருக்க இந்திய தொழிலாளர்களோட நலவாழ்வுக்காகவும் அவங்க பாதுகாப்புக்காகவும் நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற இடைத்தரகர்களும் கான்ட்ராக்டர்களும் இந்த ரெகுலேஷன்ஸ சரியா ஃபாலோ பண்றது இல்ல. நிறைய குறுக்கு வழிகளை கையாளுறதால தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுது. இந்திய அரசாங்கம் அசுர வேகத்துல செயல்பட்டு குவைத் அரசாங்கத்தோட பேசி இறந்தவங்களோட உடல்களை இந்தியா கொண்டு வந்ததோட குவைத்ல இன்னும் நிறைய பேர் மருத்துவமனைகள்ல தீவிர சிகிச்சை பிரிவுகள்ல இருக்கிறவங்களையும் கண்காணிச்சு உதவிக்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நடந்து போச்சுன்னு விட்டுடாம இனிமேல இது மாதிரி நடக்காம இருக்க சம்பந்தப்பட்ட அந்த அரசுகள் கடுமையான நடைமுறைகளை அமல்படுத்துமா? பார்க்கலாம்.